தனுசு ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த பஞ்ச கிரக சேர்க்கை, 5 கிரகங்கள் சேர்க்கை கும்பத்தில், இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பஞ்சகிரக யோகம். என்ன பாவம்? கும்பம் உங்களுக்கு 3ஆம் பாவம். இளைய சகோதர தைரியஸ்தானத்தில் சனி, சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன். இந்த செவ்வாய், புதன் இத்தனை பேரும் இருக்காங்க. அப்போ இத்தனை பேரும் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறாங்க அப்படின்னா, முதல்ல சனி பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா லார்ட் ஆஃப் 2 and 3. அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், தைரியஸ்தானாதிபதி தைரியஸ்தானத்தில் உட்கார்ந்துட்டுருக்கான், வெற்றி ஸ்தானாதிபதி வெற்றி ஸ்தானத்தில் உட்கார்ந்துட்டுருக்கான். அப்படின்னும் போது கடுமையான உழைப்பு, அதனால் நிலையான வளர்ச்சி அப்படின்றது வரும். பேச்சு கொஞ்சம் கடினமான மாதிரி இருக்கும், ஆனால் நம்பகத்தன்மை அப்படின்றது பல பேரில் இந்த மனுஷன் ரொம்ப நல்லவருப்பா, நம்பிக்கைக்குரியவர் அப்படின்ற ஒரு பேர் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். அதீத முயற்சி வெற்றியை தரக்கூடிய காலகட்டம், பெரிய ப்ளஸ் இல்லைங்களா? என்னுடைய ஆக்கப்பூர்வமான சிந்தனையும் உழைக்கணுன்ற எண்ணமும் 4 பேருக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற எண்ணமும் மேலோங்கும், ப்ளஸ். அடுத்து சூரிய பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா லார்ட் ஆஃப் 9, அதாவது பாக்கியஸ்தானாதிபதி தைரியஸ்தானத்தில். அப்படின்போது ராஜகிரகம் தைரியஸ்தானத்துலங்க என்ன பண்ணுவான்? நம்மளோட தைரியமும் தன்னம்பிக்கையும் வேறு லெவலில் இருக்கும். அசட்டு தைரியம் கிடையாது, நிறைஞ்ச தெளிவு, நிறைஞ்ச புத்திசாலித்தனம், ஆக்கப்பூர்வமான சிந்தனை, இன்பில்ட்டாகவே என்னோடய எனர்ஜி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் எனக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் மேலோங்கும் அப்படின்லாம். பொதுவாகவே தைரியமும் தன்னம்பிக்கையும் மேலோங்குது அப்படின்னா நம்ம எல்லாத்துலேயும் சாதிச்சிடலாம். குடும்பத்துலேயும் சக்ஸஸை கொண்டு வந்துட முடியும், வேலை செய்கிற இடத்துலையும் சக்ஸஸை கொண்டு வந்துட முடியும். ஆக தந்தை குரு மூலியமாக ஆதரவு, தந்தை வழி உறவுகள்னால ஆதரவு, அரசாங்க அதிகாரிகள்னால ஆதரவு, ஹையர் அஃபிஷியல்ஸ்னால ஆதரவு, இத்தனையும் நடக்கும். அதுக்கப்புறம் பயணம் அப்படின்றது வரும். அந்த பயணம் உள்ளூரில் வெளியே நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணிட்டு போய் வர்றது அஃபிஷியலி. அதே மாதிரி வெளிநாட்டு பயணங்கள் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. படிக்கிற பிள்ளைங்களுக்கு படிக்கணுன்ற எண்ணம் மேலோங்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மதிப்பும் மரியாதையும் அதிகமாகும். நம்ம தன் மனம் போன போக்குக்கு போகக்கூடாது. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா சூரியன் அப்படின்னாலே ஜென்யூனிட்டி எல்லா விதத்துலையும் மெயின்டைன் பண்ணணும். அந்த ஜென்யூனிட்டி மெயின்டைன் பண்ணுறோம், ஹார்ட் ஒர்க், சின்சியாரிட்டி, டெடிகேஷன் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா வாழ்க்கையில் ஏற்றம் உறுதி, கவலைப்பட வேண்டாம். அதுக்கடுத்து செவ்வாய் பகவான் அங்கே இருக்கார் இல்லைங்களா? செவ்வாய் பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா 5 மற்றும் 11க்கு அதிபன். அதாவது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், லாபஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் 3ஆம் பாவத்தில் போய் உட்காந்துட்டுருக்கான். அப்படின் போது திடீர் செலவு, திடீர் முடிவுகள், ஓகேங்களா? ரிஸ்க் எடுக்கிறது எனக்கு ரொம்ப நல்லா இருக்குப்பா, ரிஸ்க் எடுக்கிறதுல எங்களுக்கு ரிஸ்க் சாப்பிட்ற மாதிரி அப்படின்ற ஒரு எண்ணம் வரும், ஓகேங்களா? வெளிநாடு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு வரும். பொதுவாக என்னுடைய தைரியமும் தன்னம்பிக்கை வேறு லெவலில் இருக்கும். செலவுகள் நம்ம குடும்பம் சார்ந்த செலவுகளாக இருக்கலாம். முடிவு திடீர்னு வீடு வாங்கணும், திடீர்னு கார் வாங்கணும், திடீர்னு சொத்து பத்து வாங்கணும், அந்த மாதிரி நல்ல முடிவாக தான் இருக்கலாம். ப்ராப்பர்ட்டி வாங்கிறதுக்காக கொஞ்சம் கடன் வாங்கி ப்ராப்பர்ட்டி வாங்குறது, பெரிய லெவலில் கையில் காசே போடாமல் மொத்தமும் கடன் வாங்கி ப்ராப்பர்ட்டி வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட நடக்கும். அதில் கொஞ்சம் பெரிய லெவலில் வாங்கிடாதீங்க, ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுக்கடுத்து புதன் பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா 7 மற்றும் 10க்கு அதிபன். அதாவது கலத்திரஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். இவன் கலத்திரஸ்தானாதிபதி 3ஆம் பாவத்தில் போய் உட்கார்ந்துட்டுருக்கான். அப்படின்னும் போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா பேச்சு, மார்க்கெட்டிங், பார்ட்னர்ஷிப் மூலியமாக பார்த்திங்கன்னா ஒரு வளர்ச்சி. அதே மாதிரி இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இருக்கவங்களுக்கு ஒரு வளர்ச்சி. ஒரு அக்ரிமெண்ட்ஸ்லாம் போடுறீங்க அப்படின்னா அந்த அக்ரிமெண்ட்ஸில் நல்ல சக்ஸஸ் நோக்கி போகிறது. நீ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்பா, இப்போ நீ முதல் போடுற, ஆனால் நான் ஒர்க்கிங் பார்ட்னர் அப்படின்னு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கூட உங்களுடைய ஆக்கப்பூர்வமான சிந்தனையினாலையும் பேச்சாற்றுனாலையும் உங்களுடைய எழுதும் திறனாலையும் உங்களோட புது புது டாக்டிக்ஸ்னாலும் புது புது யுக்திகளை நீங்கள் பார்த்திங்கன்னா பிஸ்னஸில் கையாளுறதுனாலையும் உங்கள் ப்ரொஃபஷனில் கையாளுறதுனால நல்ல பெரிய லெவலில் ஷைன் ஆவீங்க அப்படின்றது நிதர்சனம் உண்மை, ஓகேங்களா? எனக்கு எதிரிகளே இருக்கிறாங்க அப்படின்னா கூட நான் பேசியே சமாளிச்சிடுவேன். ஒரு படத்தில் சூரிய சார் படத்தில் பார்த்திங்கன்னா சார்லி சார் சொல்லுவார், வேலு வாசு எதுவாக இருந்தாலும் பேசியே சமாளிச்சிடுவான், நீ கையகையே நீட்டிடாத, பேசியே சமாளி அப்படிம்பார். அந்த மாதிரி என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பேசியே சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை இன்பில்ட்டாகவே அந்த வார்த்தைகளில் ஜாலம் அப்படின்றது வந்துடும். அதை நீங்கள் செய்வீங்க, ஸோ சக்ஸஸ் அப்படின்றது வரும். அதுக்கப்புறம் சுக்கிர பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா லார்ட் ஆஃப் 6 and 11, ருணரோக சத்ருஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், லாபஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். இவன் 3ஆம் பாவத்தில் போய் உட்கார்ந்துட்டுருக்கான். அப்படின்னும் போது நமக்கு பாருங்கள், தம்பி தங்கச்சிங்களை நம்ம வெளிநாடு அமைச்சு, முக்கியமாக நம்மளோட தம்பிகளை நம்ம வெளிநாடு அமைச்சு படிக்க வைக்கிறதுக்கான ஒரு பிராப்தம். தம்பி வேலைக்கு ஃபாரின் போகணுன்னு பிளான் பண்ணுறாருங்க, அவர் காசு செலவு பண்ணி அமைச்சிருக்கு. அவர் எனக்கு இப்போ சப்போர்ட்டிவாக இருக்கார். என்னுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. அதனால் நான் பாருங்கள்
ஒரு பெரிய சக்ஸஸ் அப்படின்றது நோக்கி என்னோடய டெஸ்டினி போன அந்த சக்ஸஸும் ஆயிட்டேன் அப்படின்ற ஒரு அமைப்பு. அதே மாதிரி நண்பர்கள் மூலம் ஒரு லாபம் அப்படின்ற அமைப்பும் வாய்ப்பு உண்டு. கடன் அடைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிங்களான்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா போதும், கடன் அடைச்சிட முடியும், நோய் இல்லாத வாழ முடியும், எதிரிகளே இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படின்றத கொண்டு வந்துட முடியும். நீங்கள் என்ன ஒரு எக்ஸாம்ஸ், அதாவது படிக்கிற எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், இல்லை காம்படிஷன்ஸ், டான்ஸு, ஸ்பீச்சு, முக்கியமாக இந்த அழகு சார்ந்த ஒரு காம்படிஷன்ஸ், இதெல்லாம் அந்த பியூட்டிஷியன் கான்டெஸ்ட்டு, இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கவங்க சக்ஸஸ் அப்படின்றது அடைஞ்சிடுங்க. அதே மாதிரி பாருங்கள் அடைஞ்சிடுவாங்க. அதே மாதிரி இயல் இசை நாடகத்துறையில் இருக்கவங்களுக்கும் ஒரு பெருத்த சக்ஸஸ் அப்படின்றது உண்டு. சரிங்களா? எந்த போட்டி நீங்கள் கலந்துக்கினீங்க அப்படின்னாலும் முக்கியமாக அழகு சார்ந்த போட்டியில் வெற்றி அப்படின்றது வரும். இன் ஜென்ரல் வந்து பாருங்கள், தம்பி தங்கச்சியை நம்பி ஒரு பெரிய ஸ்தாபனம், முக்கியமாக என்னோட தம்பி தாங்க எனக்கு பையன் மாதிரி, அவனை நம்பி தான் என்னை மொத்த பொறுப்பு ஆஃபீஸ்க்கு ஒப்படைச்சிருக்கேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. அவரால் ப்ளஸ்ஸும் உண்டு மைனஸும் உண்டு. அப்போ ப்ளஸ் நிறைய வரணும், மைனஸ் வந்து வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்தாபனத்தில் உங்களோட ஒரு தலையீடும் இருக்கும். புரியுதுங்களா? தலையீடு இருந்தால் மைனஸ் கிடையாது. சின்ன சின்ன லெவலில் ஒரு இன்ப சுற்றுலா போயிட்டு வர்றதுக்கு, ஆன்மீகம் சார்ந்த சுற்றுலா போயிட்டு வர்றதுக்கு, அக்கம் பக்கத்து வீட்டாரோட ப்ளஸ்ஸும் உண்டு மைனஸும் உண்டு. உறவுகளில் மைனஸ் வரக்கூடாது அப்படின் போது ரொம்ப ஒட்டிக்கும் வேண்டாம், ரொம்ப உறவாடிக்கும் வேண்டாம், ரொம்ப வெட்டிக்கும் வேண்டாம். இந்த மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ், டீசென்ட், டிசிப்ளின் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லதுங்க. ஆக இந்த 5 கிரக சேர்க்கை 3ஆம் பாவத்தில் நிறைய நல்ல பலன்கள் தான் இருக்குது. மைனஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னா கண்டிப்பாங்க கை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ், அதே மாதிரி நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் நிறைய பேருக்கு வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸ்ட்ரெஸ், எக்ஸசிவ் ஸ்ட்ரெஸ். நான் பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் நினச்சி வந்து யோசிச்சுட்டே இருக்கேன், ஒர்க்கஹாலிக்காக இருக்கேன், அதனால் எனக்கு தூக்கமின்மை அப்படின்றது வருது அப்படின்ற மாதிரி வாய்ப்பு உண்டுங்க. ஆக சின்ன சின்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா நிறைய நல்லது நடக்கும். ஒத்த வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா அதீத முயற்சி பெருத்த யோகம் அப்படின்றது காத்திருக்கு. ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நான் சொன்னது வந்து பாருங்கள், உங்கள் ராசிக்கான கோச்சார பலன் எப்பயுமே 50%. அதே மாதிரி நம்மளோட சுய ஜாதகம் பாக்கி 50%. எக்ஸாக்டாக 100% இந்த பஞ்சகிரக சேர்க்கை, பஞ்சகிரக யோகம் எனக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும், வாழ்க்கையில் ரொம்ப நாளாக பிரச்சனை இல்லை, அவஸ்தை மேலே அவஸ்தை நான் பட்டுகிட்டே இருக்கேன், எனக்கு எப்போ தான் விடிவு காலம் பிறக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும், வயது வந்து ரொம்ப ஆயிடுச்சுங்க எங்கள் பிள்ளைங்களுக்கு, எனக்கே வயது மூப்பு அப்படின்றதாயிடுச்சு, எனக்கு திருமணம் ஆகுமா ஆகாதா அப்படின்றது தெரிஞ்சுக்கினாலும், குழந்தை பிராப்தம் இருக்கா இல்லையா, வீடு கட்ட முடியுமா முடியாதா, வீடு கட்டிட்டோம், அந்த வீட்டில் வாழறதுக்கான வழியும் இல்லை, வாய்ப்போ இல்லை, வீட்டில் ஏதாவது கெட்டது ஏதாவது இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும், இது எல்லாத்துக்கும் வந்து பக்காவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன ஒரே ஆப்ஷன் அப்படின்னாங்க நம்மளோட சுய ஜாதகம் தாங்க. நம்ம சுய ஜாதகத்தில் உங்களோட எல்லா கேள்விகளுக்கும் பதில் அப்படின்றதுக்கு. ஆக உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.